அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் களஞ்சியம் ஆப்பில் ஆர் களஞ்சியம் வெப்சைட்டில் எப்படி நம்மளுடைய எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் பேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஏன் இந்த பேன் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி களஞ்சியம் ஆப்பு ஆர் களஞ்சியம் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக நியூ ரீஜியம் ஆர் ஓல்டு ரீஜியம் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி செலக்ட் பண்ணலைன்னா உடனடியாக அனைத்து எம்ப்ளாயும் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி செலக்ட் பண்ணி இருந்தாலும் நம்ம பேன் நம்பர் நம்மளுடைய எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் அப்டேட் ஆகிருக்கணும். அப்படி அப்டேட் ஆகலைனாக்க இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. 20% டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிடக்ஷன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பேன் நம்பர் அனைத்து எம்ப்ளாயும் கம்பல்சரி அப்டேட் பண்ணிவிடுங்க. எனக்கு டேக்ஸ் வராது, அதனால் நான் நியூ ரீஜியம் செலக்ட் பண்ணியிருக்கேன், இதனால எனக்கு டேக்ஸ் வராது அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்க. 20% டேக்ஸ் ஆட்டோமேட்டிக் டிடக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏப்ரல் 12க்குள்ளே உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் நம்ம ஐடியில் பேன் நம்பர் இருக்கா, அதாவது செல்ஃப் ப்ரொஃபைலில் பேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, களஞ்சியம் ஆப்லேயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ களஞ்சியம் ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ண பிறகு இந்த ஹோம் பேஜ்குள்ளே வருவீங்க. இங்கே டாப்பில் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் இமேஜ் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் உங்களுக்கு காட்டும். இது போல் உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். அதில் கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேன் நம்பர், அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அங்கே ஃபுல்லாக ஷோ ஆகாது. ஆனால் பேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க உடனடியாக உங்கள் ஆஃபீஸில் யார் உங்களுக்கு பில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய்ட்டு என்னோடய பேன் நம்பரை அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்களுடைய பேன் நம்பர் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அவங்க அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு களஞ்சியம் வெப்சைட்டில் எப்படி பேன் நம்பர் பார்க்குறதுன்னு சொல்லியிருந்தேன். ஆப் யூஸ் பண்ணாதவங்க வெப்சைட்டில் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க. அவங்க வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ண பிறகு இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண பிறகு இந்த இ சர்வீஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எஸ்ஆர் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேன் நம்பர் அப்டேட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் இது போல் தெரிஞ்சுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு டேக்ஸே வராது அப்படின்ட்டு நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்க. பேன் நம்பர் அப்டேட் பண்ணலைன்னா 20% டேக்ஸ் ஆட்டோமேட்டிக் டிடக்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்டேட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஸ்பேரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.